अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கனாருடைய பாதுகையை குறித்து ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். பாதுகையினுடைய பெருமைகள் மிக விசேஷமாக இந்த ஸ்தோத்திரத்திலே 1000 ஸ்லோகங்களாலே வர்ணிக்கப்படுகின்றன. அதிலே இப்பொழுது 71வது ஸ்லோகம். இந்த 71வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், பாதுகை என்கிறதனுடைய சுபாவமே எல்லாரையும் காப்பாற்றுவது என்பதுதான். அது எங்கே இருந்தாலும் காப்பாற்றுகிற காரியத்தை தான் செய்கிறது. அதாவது நல்லவர்கள் எங்கிருந்தாலும் நல்லதைத்தான் செய்வார்கள், கெட்டவர்கள் எங்கிருந்தாலும் கெட்டதைத்தான் செய்வார்கள் என்று பொதுவாக சொல்றது இல்லையா? அதுபோல ஒரு விஷயத்தை இங்கே பாதுகை என்பது எங்கிருந்தாலும் அது நல்லதை செய்கிறது, உயர்ந்த காரியத்தை செய்கிறது என்கிற ஒரு கருத்தை வேறு விதமாக தெரிவிக்கிறார். மகுடேஷு நிவிஷ்ய திக்பதீனாம் பதமேவ பிரதிபத்ய தைத்யஹந்துஹு பரிரக்ஷசி பாதுகே பதம் த்வம் கொனு வித்யேத கரியசாம் பிரபாவஹா. மகுடேஷு நிவிஷ்யா, அதாவது தேவர்கள் இருக்கிறார். திக்பதீனாம் மகுடேஷு, திக்பதிக்கள் என்னால் ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு தலைவன் என்று சொல்லப்படுகிறது. அது கிழக்கு திக்கா, அது இந்திரனுடைய திக்கு, வடக்கு திக்கு குபேரனுடைய திக்கு என்று, தெற்கு திக்கு யமனுடையது, மேற்கு திக்கு வருணன், இப்படியெல்லாம் ஒவ்வொரு திக்குக்கு ஒரு அதிபாதிகள் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட திக்பாலகர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய மகுடேஷு நிவிஷ்யா, அவர்களுடைய மகுடத்திலெல்லாம் இருந்து கொண்டு அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டக்கா, அது பதமேவ பரிரக்ஷசி. பதமேவ பரிரக்ஷசி என்னால் அவர்களுடைய பதம், அவருடைய ஸ்தானத்தை எல்லாம் காப்பாற்றுகிறது. ஒருத்தன் இந்திரனாய் இருக்கிறான் என்னால் என்ன, எத்தனை நாள் அவன் அந்த பாதுகையை தலையில தரிக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் இந்திரனாக இருக்க முடியும். பாதுகையை தள்ளிவிட்டானால் அப்புறம் இந்திர பதவி போயிடுறது அவனுக்கு. அதுக்கு மேல அவனால இந்திரனாக இருக்க முடியாது. அதனால அது இந்திரன் என்கிறதும் கூட ஒரு பட்டம் தான், அது பதவி. அதாவது பல பல ஜீவாத்மாக்களிலே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு ஜீவாத்மாவை அந்த பதவியிலே நியமிக்கிறான். நாம் இந்த லோகத்தில் கூட பார்க்கிறோம் அல்லவா, அமைச்சர்கள், பிரதம மந்திரிகள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அவர்களெல்லாம் இன்னென்ன காலத்திலே குறிப்பிட்ட காலத்திலே இப்படி இந்த பதவியை வகிக்கிறார்கள். மக்களுடைய நம்பிக்கை எழுந்து விட்டால் அந்த பதவி அவர்களுக்கு போய்விடுகிறது. இங்கே எப்படின்னா, பகவானுடைய நம்பிக்கையை எழுந்து விட்டால் அவர்களுக்கு பகவானுடைய நம்பிக்கை எப்படி கிடைக்கும்? பாதுகையை தலைமையில வைக்கிறபடினாலே கிடைக்கும். அதெல்லாம் ஒரு ஸ்தானம் தான். அது இந்திரன் என்கிறதோ, சிவன் என்கிறதோ, பிரம்மா என்கிறதோ எல்லாமே ஒரு ஸ்தானம். அது அந்த ஸ்தானத்திலே ஒவ்வொரு சமயத்திலே ஒரு ஜீவாத்மா போய் அதிலே அமர்கிறான் என்று இப்படியெல்லாம் சாஸ்திரங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இப்பொழுது இங்கே ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்னால், திக்பதீனாம் மகுடேஷு நிவிஷ்யா, அந்த திக்பதிகளினுடைய முடிகளிலே தலைகளிலே இருந்து கொண்டு அவர்களுடைய பதமேவ துவம் பரிரக்ஷசி, அவர்களுடைய பதத்தையே அவர்களுடைய பட்டத்தையே நீதான் காப்பாற்றுகிறாய். பட்டத்தை காப்பாற்றி கொள்ளணும்னா திருவடிகளை, அந்த பாதுகைகளை தலைமையிலே தரிக்க வேண்டும். அது
அது ஆச்சரியம் இல்லை, இன்னொரு ஆச்சரியம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தைத்தியஹந்து. தைத்தியஹந்து என்னால் அது ஆரை சொல்லுகிறது? என்னால் தைத்தியஹந்து என்னால் அது பகவான் ஸ்ரீமன் நாராயணனை சொல்லுகிறது. அவனுடைய பதமபி என்ன அத்தையும் சொல்லுகிறார். அதாவது என்ன? அவனுடைய தைத்தியஹந்து பதம் என்னால் அந்த எம்பெருமானுடைய திருவடியையும் இந்த பாதுகை தான் காப்பாற்றுகிறது. இந்திரன் முதலானவர்களுடைய பதம், இந்த பதம் என்கிற சொல்லுக்கு இரண்டு பொருள் உண்டு. பதம் என்னால் அவரவர்கள் இருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு பதம் என்று பெயர். இந்திரன் என்கிற பதவி, அதை எப்படி சொல்லணும்? இந்திர பதம் என்று சொல்லணும். பிரம்மா என்கிற பதவி பிரம்ம பதம் என்று சொல்லணும். இந்த பதம் என்கிறதுக்கு திருவடி என்னும் பொருள் உண்டு, கால் என்னும் பொருள் உண்டு. அப்ப இது என்ன? பதம் பிரதிபத்ய தைத்தியஹந்து பதம் பிரதிபத்ய. அந்த தைத்தியஹந்துவான எம்பெருமான் அவனுடைய திருவடியை அடைந்து, ஏ பாதுகையே பதமேவ பரிரக்ஷசி, அவனுடைய திருவடியையே காப்பாற்றுகிறாய். அங்க இந்திரனுடைய பதத்தை காப்பாற்றுகிறாய், இந்த இடத்துல பகவானுடைய திருவடியை காப்பாற்றுகிறாய் என்று சொல்லுகிறார். அது பதம் என்கிறதுக்கு அப்படி அர்த்தம். இன்னும் ஒரு விசேஷம் கூட சொல்லலாம். இன்னும் என்ன சொல்லலாம்னா, பகவானுடைய பதம் என்னால் அதுவும் ஒரு ஸ்தானம் என்று வைத்துக் கொண்டால், பகவானுக்கும் அந்த உயர்ந்த ஸ்தானம், பரமாத்மா எல்லாருக்கும் மேம்பட்டவன்கிற ஸ்தானமும் கூட இந்த திருவடி அணிந்து கொண்டிருக்கிற பாதுகையாலே தான் கிடைக்கிறது. அதனால அவனுடைய பதத்தையும் நீ தான் காப்பாற்றுகிறாய் என்று கூட இப்படி பொருள் கொள்ளலாமோ தெரியவில்லை. எதற்காக சொல்கிறேன்னா, அவனுடைய ஸ்தானம் என்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிற ஸ்தானம் அல்ல. அவன் இயற்கையாகவே என்றைக்குமே அவன் அப்படியே ராஜாவாயே இருக்கிறான், பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அதனால இங்க என்ன சொல்லுகிறாருன்னா, அந்த தைத்தியஹந்து பதம் பிரதிபத்ய பதமேவ பரிரக்ஷசி, அந்த தைத்தியஹந்துவான எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து அந்த திருவடியையே காப்பாற்றுகிறாய், அவனுடைய ஸ்தானத்தையே காப்பாற்றுகிறாய் என்றெல்லாம் சொல்றார். அதனால என்ன தெரிகிறது? இத்தால என்னால் ஒரு அர்த்தாந்தர நியாசம் என்று சொல்லுவார்கள். என்ன ஒரு விஷயம் சொல்லுகிறார். என்ன சொன்னா, கரியசாம் பிரபாவஹா, கரியசாம் பிரபாவஹா, அந்த கரியஸ் என்னால் மேன்மையுடையவர்கள், அந்த மேன்மையுடையவர்களுடைய பிரபாவஹா கொனு பித்யேதா, எங்க போய் அது தவறாக போகும்? எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வேறு விதமாக கொனு பித்யேதா என்னால் அர்த்தம் வேற எப்படி மாறும்? அது அவனுடைய பெருமை அதுதான். அந்த பெருமை எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கும். அது அதாவது தேவர்களுடைய முடியிலே இருந்தாலும் அது அவர்களை காப்பாற்றுகிறது. எம்பெருமானுடைய திரு அடி கீழே இருந்தாலும் அது தலையில இருந்தாலும் சரி, காலில் இருந்தாலும் சரி, அது காப்பாற்றுகிறது. அது ரொம்ப சமத்காரமான ஒரு அர்த்தம். அது என்ன அர்த்தம்னா, தேவர்களுடைய தலைமையில இருந்து அவர்களை காப்பாற்றுகிறது, எம்பெருமானுடைய திருவடிக்கு கீழே இருந்து திருவடியை காப்பாற்றுகிறது. இதுதான் இதனுடைய பெருமை. இந்த நம்ம பெரிய முதலாழ்வார்கள், பொய்கை ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்துல கூட ஏறக்குறைய இதே மாதிரி, அதாவது இந்த ஏறக்குறைய இதே போன்ற அர்த்தம், அதை அனுசரித்துத்தான் இங்கே வேதாந்த தேசிகன் அப்படி அருளி செய்கிறார் என்று கூட நாம் கொள்ளலாம். அங்க என்ன சொல்லுகிறார்? பொறுகோட்டோரேனமாய் புக்கிடந்தாய்க்கு அன்று உன் ஒரு கோட்டின் மேல் கிடந்ததன்றே, விரிதோட்ட சேவடியை நீட்டி நீ அளந்து கொண்ட மண், மாவடிவில் நீ அளந்து கொண்ட மண் என்று சொல்லுகிறார். அதாவது வராகாவதாரத்திலே பகவான் என்ன பண்ணினான்? அந்த பூமியை அப்படி தாங்கினான், தன்னுடைய அந்த கோரை பற்களாலே தாங்கினான் என்று அந்த சரித்திரம். பொறுகோட்டோர் ஏனமாய் புக்கு என்று பூமியை தாங்கினான். அதே போல திரிவிக்ரமாவதாரத்தில் என்ன பண்ணினான்? தன்னுடைய திருவடியாலே அந்த பூமி முழுக்க தன்னுடைய திருவடிகளை வைத்து அளந்தான் என்று இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது. பூமி மிகவும், அதாவது வராக பெருமானுடைய திருமேனி என்கிறது திரிவிக்ரமனோட பெரிய திருமேனி என்பதற்காக அதை சொல்லுகிறார். அதாவது பூமி தாங்கினான், ஆனால் அப்படிப்பட்ட பூமியானது திருவிக்ரமாவதாரத்தில் அவனுடைய திருவடிகளுக்கு போதவில்லை என்று அந்த விஷயத்தையும் சொல்லுகிறார். அந்த இடத்துல நம்பிள்ளை வியாக்கியானம் என்று ஒரு வியாக்கியானம், நம்பிள்ளை அருளி செய்த வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தில் என்ன ஒரு கருத்து காட்டுகிறார்? வராகாவதாரத்திலே பூமியை தலையாலே தாங்கினான், திருவிக்ரமாவதாரத்திலே தன்னுடைய திருவடிகளின் கீழே இட்டு கொண்டு பூமியை ரட்சித்தான். ஆஹா, ரட்சிக்க வேண்டும் என்றால் தலையாலே தாங்கியும் ரட்சிப்பான், திருவடியாலே துகைத்தும் ரட்சிப்பான் என்று இப்படி சொல்ற. வராகாவதாரத்துல தலையால தாங்கி காப்பாற்றினான், திருவிக்ரமாவதாரத்துல தன்னுடைய திருவடிக்கு கீழே இட்டுக்கொண்டு பூமியை காப்பாற்றினான். அதனால
ரட்சித்தல் ஒன்றுதான் அவனுக்கு முக்கியமே தவிர அது தலையால தாங்குறானா காலால மிதிக்கிறானான்றத பத்தி விஷயம் இல்லை. எப்படி பண்ணினாலும் அது ரட்சணம்தான் என்று அங்கே அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு உண்டான பெருமையை சொல்லுகிறார். கீழ் ஸ்லோகத்துல தானே பார்த்தோம், திருவடி வேறு பாதுகை வேறு அல்ல என்று பரதாழ்வான் சொன்னான்னு பார்த்தோம் அல்லவா. அப்ப இங்க என்ன கொள்ளணும்னா, தேவர்களுடைய முடியில இருந்து கொண்டு அவர்களை காப்பாற்றுகிறது, எம்பெருமானுடைய திருவடிக்கு கீழே இருந்து கொண்டு திருவடியை காப்பாற்றுகிறது. அதனால என்ன தெரிகிறதுன்னா, எந்த இடத்திலும் பெரியவர்களுடைய பெருமை என்கிறது வேறாகவே ஆகாது. ஒரே காப்பாற்றுறது என்னால் எங்கிருந்தாலும் அது காப்பாற்று, தலைக்கு மேலே இருந்தும் காப்பாற்றும், காலுக்கு கீழே இருந்தும் காப்பாற்றும் என்று இப்படியான ஒரு அற்புதமான அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 72வது ஸ்லோகம். இந்த 72வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? அப்போ எம்பெருமானுடைய திருவடியை அந்த பாதுகை தாங்குகிறது என்னால், ஐயோ திருவடி முதல் கொண்டு எம்பெருமானுடைய அவயவங்கள் அத்தனையும் உலகத்தை எல்லாம் தாங்கின எம்பெருமான், அவனை தாங்கிறதுன்னா திருவடிக்கு மிகவும் பாரமா இருக்காதா? எப்படி அவ்வளவையும் தாங்குகிறது அந்த திருவடி என்ன? அப்படி ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு எழும் அல்லவா. அதற்கு மிக அழகாக என்ன சொல்லுகிறார், ஒரு சமாதானம் சொல்லுகிறார் இந்த 72வது ஸ்லோகத்திலே. ஜகதாம் அபிரக்ஷேண த்ரயாணாம் அதிகாரம் மணிபாதுகே வகந்த்யோஹோ யுவயோஹோ பரிகர்ம கோட்டி லக்னம் சரணத்வந்தம் அவைமி ரங்கபர்த்து. என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல? மணிபாதுகே, மாணிக்கங்கள் இழைக்கப்பட்ட பாதுகையேன்னு சொல்றார். திரயாணாம் ஜகதாம் அபிரக்ஷணே, ஜகதாம் அபிரக்ஷணே, அபிரக்ஷேண திரயாணாம், 3 லோகங்களையும் காப்பாற்றும் கூடிய அதிகாரம், அந்த பட்டத்தை யார் அடைந்திருக்கிறார் என்னால் அது அதிகாரம் வகந்தியோஹோ, 3 உலகங்களையும் காப்பாற்றுகின்ற அதிகாரத்தை இந்த பாதுகை தான் அடைந்திருக்கிறது என்றார். பாதுகைக்குத்தான் உலகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கிறது என்று சொன்னார். அப்படிப்பட்ட இந்த பாதுகை என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, அது யாரை வகிக்கிறது? சரணத்வந்துவம், ரங்கநாதனுடைய 2 திருவடி தாமரைகள் இருக்கிறது, அதை அது என்ன பண்ணுகிறதுன்னா அது தாங்குகிறது. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, பரிகர்ம கோட்டி லக்னம் ரங்கபர்துஹூ சரணத்வந்துவம், ரங்கபர்த்துவான எம்பெருமான் அவனுடைய சரணத்வந்தம் 2 திருவடிகளுக்கு இந்த பாதுகைகள் எப்படி இருக்கிறது? பரிகர்ம கோட்டி லக்னம், ஏதோ ஒரு ஆபரணம் சாத்தினா போல இருக்கிற பாதுகையினுடைய தலைமையில ஒரு கிரீட்டத்தை வைத்தால் எப்படி இருக்குமோ அது போலத்தான் பாதுகை மீது எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அப்ப பாதுகைக்கு அந்த எம்பெருமான் என்கிறவன் ஒரு அலங்காரமாயிருக்கிறான் என்னால் என்ன அர்த்தம்? பாதுகைக்கு அது ஒன்றும் பெரிய பாரமே இல்லை, மிகவும் சந்தோஷமாக அந்த எம்பெருமானுடைய திருமேனி முழுவதையும் அந்த பாதுகை தாங்குகிறது. அப்படி தாங்குகிற பொழுது எம்பெருமானும் கூட அந்த பாதுகைக்கு ஒரு அலங்காரம் போலத்தான் ஆகிவிடுகிறான் என்று இப்படி சொல்லுகிறார். அந்த திருவடி என்ன ஆகிறது? எம்பெருமானுடைய திருவடி என்ன ஆகிறது? பாதுகைக்கு யோயோஹோ பரிகர்ம கோட்டி லக்னம், அது ஒரு பரிகர்மம் என்னாலன்னா ஏதோ அழகூட்டக்கூடிய ஒரு சில உபகரணங்கள், நகை ஆபரணம்னு சொல்லுகிறோமே, அந்த ஆபரண வகையராலே சேர்ந்ததே தவிர எம்பெருமானுடைய திருவடி வேறொன்றல்ல. அதனால எப்படி இருக்கிறது என்னால், இந்த 3 லோகங்களுக்கும் இவள் அதிபதியாய் இருக்கிறாள் இந்த பாதுகா தேவி. அந்த பாதுகை என்கிறது அது எம்பெருமானுடைய திருவடியை தாங்குகிற பொழுது திருவடிக்கு அது பாரமா இல்லை. பின் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அது ஒரு ராஜாவுக்கு தலையில கிரீட்டத்தை வைத்தால் அந்த கிரீட்டம் அதுக்கு பாரமா இருக்குமா ராஜாவுக்கு? அதுபோல இந்த இடத்துல அது அரசனை தவிர வேறு யாருக்கும் கிரீட்டம் கிடையாது. அதுபோல இங்கேயும் பாதுகைக்கு தவிர எம்பெருமானுடைய திருவடி வேறு யாருக்கும் அகப்படாது என்று இப்படி அந்த பாதுகை எம்பெருமானுடைய திருவடிகளையும் தனக்கு அலங்காரமாக கொண்டிருக்கிறது என்று அப்படிப்பட்ட பெருமை இந்த பாதுகைக்கு என்று இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशः
वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।